ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சூரியன் அஸ்தமனமாகும் மாலை நேரத்தில் உயர்ந்த குதிரைகள் கொண்டு வரப்பட்டது. அந்த குதிரையை பார்த்து கொண்டிருந்ததனால் சூரியன் அஸ்தமனித்து தனது அசர் தொழுகையை தவறினார்கள். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அரியாசனத்தின் மீது இவ்விஷயத்தில் சோதனை செய்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள். இவ்விஷயத்தில் வெற்றி கண்டார்கள். இவ்விஷயத்தில் அசர் தொழுகையை தொழுகாமல் மறந்து விட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருள்களை அதிகமாக நேசித்து விட்டேன் என்று மனமருந்தி அந்த குதிரைகளை கொண்டு வந்து தனது பின்னங்கால்களையும் கழுத்துகளையும் தடவி கொடுத்தார்கள். இதை எண்ணிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள், என் இறைவனை என்னை மன்னித்தருள்வாயாக. அன்றியும் பின்னர் எவரும் அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நன்கொடை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய் என்று கூறினார்கள். ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அது அவர்கள் நாடிய இடமெல்லாம் அவர்களை தூக்கிச் சென்றது. அல்லாஹ்வுடைய சோதனையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கண்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இறக்கைகள் கொண்ட குதிரைகள் காணப்பட்டன. மேலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கடலில் மூழ்கி முத்து பவளம் போன்றவற்றை கொண்டு வரக்கூடிய மூர்க்க ஷைத்தான்களையும் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். இதை தவிர அவருடைய அவசிய வேலைகளை அவை செய்து கொண்டு இருந்தன. நாம் தான் அதனை கண்காணித்து வந்தோம் என்று அல்லாஹ் கூறினான். இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க.